வணக்கம் நண்பர்களே, நான் உங்களுக்கு கிரிதர். இன்ஃபினிக்ஸ்னுடைய புதிய மொபைல் ஃபோன் Infinix Zero 5G 2023 வருஷம் எடிஷன் இது. என்கிட்ட இருக்கிறது டர்போ மாடல். ஸோ இந்த டர்போ மாடலுடைய விலை பார்த்தீங்கன்னா 19,999. இப்போ 120K செக்மெண்ட்டில் மீடியாடெக்கினுடைய டைமென்சிட்டி 1080 சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இதில் நிறைய அம்சங்கள் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த வேலைக்கு இவ்வளோ ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கான்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் அதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம அதை அன்பாக்ஸ் பண்ணி பாக்ஸுக்குள்ளே என்னென்ன வருது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நம்மகிட்ட வந்து பாக்ஸ் பேக்கேஜிங் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பெஷல் எடிஷன் வெர்ஷன் இது. ஸோ மார்வல் ஸ்டுடியோஸ்னுடைய புதிய படம் ஆண்ட்மேன் அண்ட் வாஸ்ப் வச்சு அவங்க குவாண்டம் மீனியன் ஒரு படம் எடுக்க போகிறாங்க. ஸோ அந்த படத்துடைய தீமில் ஒரு பாக்ஸ் அமைச்சிருந்தாங்க. பாக்ஸ் திறந்த உடனே உள்ளுக்குள்ள பல விஷயங்கள் இருந்துச்சு. அதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், அதை நீங்கள் பாருங்க. இப்போ நம்ம டேரெக்டாக அந்த மொபைல் ஃபோனுடைய பாக்ஸுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இதுதான் அந்த Zero 5G மொபைல் ஃபோனுடைய பாக்ஸ் பேக்கேஜிங். மார்க்ஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா மீடியாடெக் டைமென்சிட்டி 1080 சிப்செட் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதில் வந்து 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்கு. ஒரே வேரியன்ட் தான், 8GB 256GB ஒரே வேரியன்ட் தான். பின்புறத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட்னுடைய பல ஹைலைட்ஸ் போட்டிருக்காங்க. இதில் NFC எல்லாம் வேற இருக்குப்பா. 33 வாட் சார்ஜர் பாக்ஸுக்குள்ளே கொடுக்குறாங்களா. ஓகே, பாக்ஸ் தொடர்ந்து பார்ப்போம். பாக்ஸ் திறந்தே ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது இந்த மொபைல் ஃபோன். ஸோ நம்ம கிட்ட வந்தது கோரல் ஆரஞ்சு கலர். இது தவிர 2 கலர் இருக்கு. இந்த ஆரஞ்சு கலர் செம்மையா டக்கரா இருக்கு. மொபைலை வச்சுட்டு வேற என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, சார்ஜ் பண்ணணுமா, சார்ஜர் இருக்கு. 33 வாட் சார்ஜர் இருக்கு. அதுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு USB டைப் C கேபிள் இருக்கு. சிம் ட்ரேயை புடுங்கணுமா, சிம் எஜெக்டர் பின்னு கொடுத்துருக்கு. ஒரு சில டாக்குமெண்டேஷன் இருக்கு. மொபைல் போனை ப்ரொடெக்ட் பண்ணணுமா, அதுக்காக ஒரு கேஸும் கொடுத்துருக்கு. இது எல்லாமே இந்த பாக்ஸுக்குள்ள இருக்கு. ஓகே, இந்த பாக்ஸ் பத்திரமா இருக்கட்டும். இதை ஓரமா வச்சுட்டு இந்த மொபைல் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த எங்கிட்ட வந்து இந்த கலர் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கு. இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்ல இப்படி ஒரு கலர் இது டிசைன் வந்து நான் அதிகமாக பார்த்தது கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பேக் ஃபினிஷிங் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீகன் லெதர் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப கையில் தொட்டு யூஸ் பண்ணுறதுக்கு ஸ்மூத்தாக இருக்குது. ஒரு ஹை அண்ட் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபீல் கண்டிப்பாக இருக்குது. சைடில் இருக்க ரிம் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் ரிம்மு தான், இருந்தாலும் ஒரு மெட்டாலிக் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. இந்த ரிம்மும் இந்த பேக்கும் ஒரு மாதிரி ஒரு மேட்சிங் கலரில் ஒரு டூயல் டோன் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. மொபைலுடைய கீழ்ப்புறத்தில் சிங்கிள் ஸ்பீக்கர் தான், டூயல் ஸ்பீக்கர் இதில் கிடையாது. USB டைப் சிக்கான ஒரு போர்ட் இருக்குது. 3.5 ஆடியோ ஜாக் இருக்குது. மைக் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து நாய்ஸ் கேன்சலிங் மைக். கூர்ந்து கவனிச்சிங்க அப்படின்னா பவர்ட் பை இன்ஃபினிக்ஸ் அப்படின்னு எழுத்துக்கள் போட்டிருக்காங்க. ஒரு சைடில் சிம் கார்ட் ட்ரே. இந்த சிம் கார்ட் ட்ரே பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கார்ட் ட்ரே. ஒரே நேரத்தில் 2 சிம் கார்டும் ஒரு SD கார்டும் நீங்கள் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 5G மொபைல் ஃபோன். டூயல் ஆக்டிவ் 5G சிம் கார்டு இதில் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு 13-14 பேண்டுக்கான சப்போர்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா வால்யூம் பட்டன்ஸும் பவர் பட்டனும் கொடுத்துருக்காங்க. இந்த பவர் பட்டன் தான் உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் கூட. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனருடைய ஸ்பீட் அண்ட் அக்யூரசி சூப்பர் ஃபாஸ்ட்டாக இருக்குது. அதே மாதிரி இந்த மொபைல் ஃபோன் உங்களுக்கு ஃபேஸ் அன்லாக்கும் சப்போர்ட் பண்ணுது. ஃபேஸ் அன்லாக்கும் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக இருக்குது. இந்த மொபைலுடைய டிஸ்பிளே வந்து ஒரு IPS LCD பேனல் தான், இருந்தாலும் இது வந்து 500 nits பிரைட்னஸ் கொண்ட ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 6.78 inch ஃபுல் HD ரெசல்யூஷன் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு டிஸ்பிளே. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் பண்ணுது. இதில் வந்து ஆட்டோமேட்டிக் ரெஃப்ரெஷ் ரேட் ஜம்ப் இருக்கிறனால 60யும் 120க்கு நடுவில் அது தேவைப்படுற மாதிரி உங்களுக்கு ஜம்ப் ஆகிக்கும். பஞ்ச் ஹோல் நாச்சு கொடுத்துருக்காங்க. நல்ல விஷயம். நம்ம பாஷையில் சொல்லணும் அப்படின்னா பொட்டு நாச்சு இருக்குது. இதில் டிஸ்பிளே நல்லா பிரைட்டாக விவிடாக இருக்குது. வியூயிங் ஆங்கிள்ஸ் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்குது. டே டைம்லேயும் சரி, இன்டோர்லேயும் சரி, இந்த மொபைல் ஃபோனோட டிஸ்பிளேல எழுத்துக்கள் படங்கள் எல்லாம் பார்க்கறதுக்கு வசதியாக இருக்குது. ஓகே, பின்புறத்தில் கேமரா பற்றி பார்ப்போம். கேமரா பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த கேமரா ஹம்போட டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த ஓப்போ மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய டிசைன் மாதிரி தான் இருக்குது. ஸோ பட் ஆனால் நல்லா இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எங்கேயுமே டஸ்ட் போய் ஒட்டாத அளவுக்கு ஒரு நல்ல ஒரு நீட்டான ஒரு ஹம்ப் இருக்குது. ஸ்மூத்தாக அப்படி டிரான்சிஷன் ஆகி மேலே வருது. இதில் வந்து 3 கேமரா கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபினிக்ஸ் மொபைல் ஃபோனில் ஒரு தேவையில்லாத ஒரு அல்லக்கை இருக்கும், AI கேமரா அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல வேலை, யார் சொல்லி யார் பேச்சை கேட்டாங்களோ அந்த AI அல்லக்கையை அவங்க தூக்கிட்டாங்க. இப்போ என்ன கேமரா இருக்குன்னு அப்படின்னா, மெயின் கேமரா வந்து 50 மெகா பிக்சல் சாம்சங்குடைய சென்சர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சர், அப்புறம் 2 மெகா பிக்சல் மேக்ரோ சென்சர். ஆமாங்க, மேக்ரோ சென்சர் நான் யூஸ்வலாக அல்லக்கே தான் சொல்லுவேன். பட் இந்த AI சென்சருக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல, அதனால மன்னிச்சு விட்டுருவோம். இதோட சேர்த்து உங்களுக்கு குவாட் LED ஃபிளாஷும் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 16 மெகா பிக்சல் கேமரா, அதுக்குமே அவங்க ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க. இப்போ கேமராவுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ லைட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா நல்ல ஃபோட்டோஸ் நீங்கள் எடுக்கலாம். ஆனால் ஒரு சில இடங்களில் பேக்ரவுண்ட் வந்து கொஞ்சம் ஓவர் எக்ஸ்போஸ் ஆகி கொஞ்சம் வாஷ் அவுட் ஆகிற மாதிரி, எனக்கு கலர்ஸ்லாம் வாஷ் அவுட் ஆகிற மாதிரி எனக்கு தெரியுது. டைனாமிக் ரேஞ்ச் இந்த ப்ரைஸுக்கு பெட்டராக இருந்திருக்கலாம். பட் கலர்ஸ்னுடைய அக்யூரசி, விவிட்னஸ் எல்லாமே நல்லா இருக்குது.
இந்த கேமரா யூஐல நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. இதுல எனக்கு பிடிச்ச ஃபீச்சர் என்ன பாத்தீங்கன்னா இந்த ஸ்கை ஷாப் அப்படிங்கிற ஃபீச்சர். ஸோ ரியல் டைம்ல ஸ்கையோடைய லுக்கை வந்து விதவிதமா நீங்க மாத்திக்கலாம். இது நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர். நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் இது. ஸோ இதுல வந்து போர்ட்ரேட் மோடும் இருக்கு. ஸோ போர்ட்ரேட் ஷாட்ஸ்ல பாத்தீங்கன்னா எட்ஜ் டிடெக்ஷன் மற்றும் பேக்ரவுண்ட் பிளரிங் ஓரளவுக்கு பலவலமா பண்ணிருக்காங்க. மேக்ரோ மோட் இருக்கு. மேக்ரோ மோட்ல 2 மெகா பிக்சல் போட்டோஸ் நீங்க பாருங்க. ரொம்ப ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை, ஆனா வந்து இருக்கு. இது தேவைன்னு நினைக்கிறவங்களுக்கு அது அந்த இடத்துல இருக்கு. லோ லைட் போட்டோகிராஃபி உங்களுக்கு லைட் நல்லா கம்மியா இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் அதிகமா நாய்ஸ் தெரியதான் செய்யுது. இது வந்து நீங்க நைட் போட்டோகிராஃபி நைட் மோட் எனேபிள் பண்ணி நீங்க எடுத்தாலுமே அந்த நாய்ஸ் வந்து ரொம்ப குறையல. யூசுவலா இன்ஃபினிக்ஸ் மொபைல் போன்ல இருக்கக்கூடிய அதே பிரச்சனை தான். இதே இது நான் இன்ஃபினிக்ஸ் உடைய 10,000 15,000 மொபைல் போன்ல எல்லாம் என்ன சொல்லியிருப்பேன்னா அந்த விலைக்கு அது பரவாயில்ல நல்லாவே இருக்குன்னு சொல்லுவேன். ஆனா இந்த மொபைல் போனோட விலை பார்த்தீங்கன்னா 20,000 அப்படிங்கிறப்போ இன்னைக்கு மார்க்கெட்ல இந்த 20,000 செக்மெண்ட்ல இதை விட பெட்டரான கேமரா உங்களுக்கு காம்படிஷன்ல அவைலபிளா இருக்கு. பட் இதுல வந்து உங்களுக்கு 4K ரெக்கார்டிங் கொடுக்குறாங்க. உங்களுக்கு 1080p வீடியோஸ்க்கு உங்களுக்கு எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட் பண்ணுது. ஃப்ரண்ட்டுக்கும் சரி ரியருக்கும் சரி இரண்டுலயுமே உங்களுக்கு 1080p வீடியோஸ்க்கு எலக்ட்ரானிக் இமேஜ்க்கான சப்போர்ட் இருக்கு. ஃப்ரண்ட் கேமரா பாத்தீங்க அப்படின்னா செல்ஃபிஸ் நல்லா எடுக்குது. கொஞ்சம் லைட் கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா பேக்ரவுண்ட் அதே மாதிரி உங்களுக்கு ரியர் கேமரால இருக்க மாதிரி இதுலயும் உங்களுக்கு எக்ஸ்போஷர் அதிகமாகுது. மற்றபடி இதுலயும் போர்ட்ரேட் நல்லா இருக்கு. லோ லைட் செல்ஃபிஸும் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே பண்ணிருக்காங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மொபைல் போன் வந்து மீடியாடெக்கினுடைய டைமென்சிட்டி 1080 சிப்செட்ல ரன் ஆகிட்டு இருக்கு. இது வந்து ஒரு 6 நானோமீட்டர் சிப்செட். இது தவிர இது வந்து 8GB RAM இருக்கு. LPDDR4X RAM யூஸ் பண்ணிருக்காங்க. இன்டர்னல் ஸ்டோரேஜ் 256GB இருக்கு. UFS 2.2 L1 வைட்பேண்ட்கான சப்போர்ட் இதுல இருக்கு. NFC-யும் இருக்கு. ஸோ இந்த ஹார்ட்வேர் வச்சு இந்த மொபைல் ஃபோனுடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த த்ராட்லிங் டெஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 15 நிமிஷம் ஓடிருக்க டெஸ்ட்டில் ஒரு இடத்துல கூட த்ராட்லிங் ட்ராப் ஆகாமல் பெர்ஃபார்மன்ஸ் அப்படியே மெயின்டைன் ஆயிருக்கு. இந்த மாதிரி டெஸ்ட்லாம் மட்டும் கிடையாது, ரியல் டைமில் நம்ம கேம் விளையாடுறப்ப கூட உங்களுக்கு த்ராட்லிங் இல்லாமல் கேம் பிளே வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. இந்த செக்மெண்ட்டில் பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப அருமையாக இருக்குன்னு நான் சொல்லுவேன். எந்த இடத்துலையும் ஒரு திக்கல் திணறல் இல்லாமல் கேம் பிளே நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. டார்லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேமிங்க்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒரு யூஐலாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அதெல்லாம் தள்ளி வச்சு நம்ம பியூரா நம்ம கேம் பிளே பார்த்தாலே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த மொபைல் ஃபோனில் Android 12 ரன் ஆகிட்டு இருக்கு. அது வந்து XOS அவங்களுடைய XOS வெர்ஷன் 12.0 ரன் ஆகிட்டு இருக்கு. அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு மேஜர் அப்டேட் Android 13 விரைவில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது தவிர 2 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி பேட்ச் இதில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க லான்ச் பண்ண போய் இப்போ 13ல கொடுத்தாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அப்டேட் எக்ஸ்ட்ரா அப்டேட்டுங்கிறப்போ உங்களுக்கு Android 14 வரைக்கும் கிடைக்குது அப்படின்னு சந்தோஷப்பட்டிருக்கலாம். பட் இதில் வந்து அவங்க சொன்னது தான் நம்ம சொல்ல முடியும். பட் யூஐயை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு இந்த செக்மெண்ட்ல ஒரு ரொம்ப பிடிச்ச ஒரு யூஐ அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா நிறைய அம்சங்கள் இதில் இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ப்ளோட்வேர் இருக்கு. ஒரு சில பட்டம் நீங்கள் அன்இன்ஸ்டாலும் பண்ணிடலாம். பட் அந்த ப்ளோட்வேரை தள்ளி வச்சுட்டு பார்த்தோம்னாலே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸ் தான் இருக்கு. இப்போ செட்டிங்ஸில் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெஷல் செட்டிங்ஸ்குள்ள மல்டி விண்டோக்கான ஒரு ஆப்ஷன், அப்புறம் மெமரி ஃபிக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ரேமை வந்து வெர்ச்சுவல் மெமரி கொடுத்து இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு மார்க்கெட்டிங் கிமிக் ஃபீச்சர், ஸ்மார்ட் பேனல், சோஷியல் டர்போ அப்படின்னு சொல்லக்கூடிய வாட்ஸ்அப் அதிகமாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு இருக்கக்கூடிய ட்ரிக்ஸ்லாம் இதில் இருக்குது. அப்புறம் கேமிங் மோட் டார்லிங் சொன்னேன் பார்த்தீங்களா, அதுக்கான அந்த கேமிங் மோட் இதில் இருக்குது. அப்புறம் உங்களுடைய டூயல் அப்ளிகேஷன்ஸ்க்கான சப்போர்ட், வீடியோ அசிஸ்டன்ட், கிட்ஸ் மோட், அப்புறம் பேட்டரி எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான பவர் மேரத்தான் ஃபீச்சர், பீக் ப்ரூஃப், இந்த மாதிரி நிறைய அம்சங்கள் இருக்குது. ஸோ இந்த எல்லா அம்சங்களும் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மொபைல் ஃபோனில் ஈஸியாக இருக்குது. ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா பாதி ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு ஈஸியாக கண்டுபிடிக்கிற மாதிரி நோட்டிஃபிகேஷன்லேயே உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. இந்த Infinix Zero Turbo மொபைல் ஃபோனுடைய பேட்டரி பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி. இந்த 5000 mAh பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்கு பாக்ஸுக்குள்ளே 33 வாட்ஸ் கொடுத்துருக்காங்க. சார்ஜ் பண்ணி பார்க்குறப்போ ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு 90 மினிட்ஸ், அதாவது 1.5 மணி நேரத்துக்குள்ளே ஃபுல் சார்ஜ் ஆயிடுது. ஒன்ஸ் சார்ஜ் ஆயிடுச்சு மொபைல் ஃபோன் சாலிடாக உங்களுக்கு 2 days வரைக்கும் வரும், உங்களுடைய யூசேஜை பொறுத்து. ஃபைனலாக இந்த Infinix Zero 5G 2023 எடிஷன் டர்போ மாடல் நம்ம வாங்கலாமா வேணாமான்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல டிசைன் பார்க்கறதுக்கு அருமையா இருக்கு. நல்ல ஹை எண்ட் கேம்ஸ் எல்லாம் போட்டு கூட நீங்க தாராளமா நீங்க விளையாடலாம். ஸோ டிசைன், பெர்ஃபார்மன்ஸ், பேட்டரி இது எல்லாமே டாப் நாச்சா இருக்கு. டிஸ்பிளே நல்லா தான் இருக்கு, இல்லைன்னு சொல்ல. பட் இந்த பிரைஸ்ல அவங்க ஏற்கனவே நிறைய மொபைல் போன்ல ஆம்பரேட்லாம் லான்ச் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. டக்குன்னு இப்போ எதுக்கு எல்சிடிக்கு போனாங்க அப்படின்னு தெரியல. எனக்கு என்னைய கேட்டிங்கன்னா பர்சனலாக கேட்டிங்கன்னா எல்சிடி ஆம்பரேட் பெஸ்ட், அந்த சண்டைக்குள்ள நான் போக மாட்டேன். டிஸ்பிளே நல்லா இருக்கா அப்படிங்கிறத பார்ப்பேன். அப்படி பார்க்குறப்போ இந்த டிஸ்பிளே நல்லா இருக்கு. கேமரா மட்டும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான வழிகள் அவங்க கண்டுபிடிக்கணும். ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த Infinix Zero 5G மொபைல் ஃபோன் வந்து மொபைல் ஃபோன் டிசைன் பார்க்கறதுக்கு லுக்காக இருக்கணும். அதே நேரத்தில் கேமிங் அதிகமாக விளையாடுறவங்களுக்கு இந்த செக்மெண்ட்டில் ஒரு நல்ல ஒரு மொபைல் ஃபோன் அப்படின்னு சொல்லுவேன். இந்த மொபைல் ஃபோன் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா அது வாங்குறதுக்கான லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷனுக்கு கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. இந்த பதிவு பிடிச்சினா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அடுத்த ஒரு பதிவு உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம்.